தமிழகத்தில் பாஜக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் 15 இடங்களில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கொசப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நர்சரி பள்ளியில் புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆரணிலேயே பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும், பாரத பிரதமர் வேலூருக்கு வந்ததிலிருந்து மிகப்பெரிய எழுச்சியை நாங்கள் பார்த்தோம். இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு. மக்கள் எதிர்ப்பு திமுகவிற்கு அதிகமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், மிகப்பெரிய வெற்றியை மாம்பழத்திலே பெறுவார்கள். வேலூரிலே புதிய நீதி கட்சி தலைவராக இருப்பதுதான் தாமரை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக வேலூர் பாராளுமன்றத்திலே பாரத பிரதமர் இதுவரை அந்த பகுதிக்கு வந்ததில்லை, வேலூர் மாவட்டத்திற்கு வந்ததில்லை. அதிலிருந்து மிகப்பெரிய எழுச்சியை நாங்கள் பார்த்தோம். ஆகவே முதல் கட்டத்திலே ஒரு 75,000 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று நினைத்தோம். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து 1.5 லட்சம் வாக்குகள் நிச்சயமாக